ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. குறிப்பாட்டு நிஃப்டி 50 81 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,379 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 155 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 80,641 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் 648 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 54,271 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 30,869 பாயிண்ட்ஸ், 122 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்குது. FIS டேட்டா, FIS வந்து 5ஆம் தேதி 497 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2788 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. 6ஆம் தேதி 3794 கோடிக்கு FIS நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1397 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. இது FIS டேட்டா. ஏன்னா 5ஆம் தேதி உள்ள டேட்டா வந்து லேட்டாக தான் அப்டேட் ஆகிருக்குது, அதனால அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் PSU செக்டரில். ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5048 கோடி. 8.35 காசு டிவிடெண்டு. ஜூன் 6ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. பேங்க் ஆஃப் பரோடாவோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த குவார்ட்டரில் 30,642 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 19,622 கோடி, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 10% ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாததுனால விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% விழுந்திருக்கு, 11,020 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினலி 0.3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.92%லேருந்து 2.26% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஐ 0.68%லேருந்து 0.58% குறைஞ்சிருக்கு. டெபாசிட்ஸ்னு பார்க்கும்போது டோட்டல் டெபாசிட் 10.3% growth, டொமஸ்டிக் டெபாசிட் 9.3% growth, இன்டர்நேஷனல் டெபாசிட் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. செக்மெண்ட் வைஸ் ரீட்டைல் செக்மெண்ட் ஹோம் லோன் 17.3% growth, ஆட்டோ லோன்ஸ் 20.3% growth ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ப்ரொவிஷன் 8,132 கோடியாக இருக்குது. இது மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 1,551 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 1,523 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 1,523 கோடி, அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் 29,000 கோடியாக இருக்குது. இதில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ப்ராஃபிட் எல்லாம் 3% அப்படி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.35 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஜூன் 6ஆம் தேதி அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால இன்னைக்கு 10% விழுந்திருக்கு, 221 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் என்ன கேட்டால் PSU ஸ்டாக்ஸ் பக்கம் நான் போக மாட்டேன் பெருசாட்டு. பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன், அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் நான் இப்போதைக்கு PSU பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் போக இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை. மகாநகர் கேஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 11.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 252 கோடி. நான் சொல்கிறது சீக்வன்ஷியல் பேசிஸில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,865 கோடி. எபிட்டா 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 378 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20.3% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 18 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 12 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே அவங்க வந்து 30 ரூபா கொடுத்துருக்காங்க. 18 ரூபா இப்போ கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி 12 ரூபா, டோட்டலாட்டு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து மகாநகர் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கு. ஷேர் ரிசல்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விழுந்திருக்காங்க, 1,372 ரூபாலாம் இருக்குது. இது மகாநகர் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் பி வந்து 12 இருக்குது. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம்ங்கிறது என்னோட கருத்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா PSU பக்கம் இருக்கிறதுனால அப்படி ஸ்லோ ரிட்டர்ன்ஸ் தான் பெருசாக கொடுத்த மாதிரி இல்லை. ஸ்லோ ரிட்டர்ன்ஸ் தான், பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி இல்லை. அதனால் உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் நான் இப்போதைக்கு பெருசாக இதில் வந்து எக்ஸ்போஷர் வைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,415 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 1,17,916 கோடியாக இருக்குது, 2.6% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து 10.50 காசு கொடுக்குறாங்க. August 14 வந்து ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 4,065 கோடியாக குறைஞ்சிருக்கு, 1,15,059 கோடி எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 3.4% குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரெவன்யூ வந்து 0.5% மார்ஜினலி விழுந்திருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,355 கோடி, 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பெர் பேரலுக்கு இந்த குவார்ட்டரில் $8.44 பெர் பேரலாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா $6.95 பெர் பேரலாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் எவ்வளோ இருந்துச்சுன்னா $6.01 பெர் பேரலாக இருந்திருக்கு. பட் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
எபிட்டா அந்த குவார்ட்டரில் 5803 கோடியாக இருக்குது, 2.8% விழுந்திருக்குது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் 5.3% இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் ஆயிருக்கு. 10 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் பக்கம் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. சபூர்ஜி பலூன்ஜி குரூப் வந்து $3.25 பில்லியன் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. 19.75% அந்த கூப்பன் ரேட்டில் வந்து அவங்க ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஆஃப்ஷோர் ஃபண்ட் ரைசிங். இது சபூர்ஜி பலூன்ஜி குரூப் வந்து இந்த அப்டேட் கொடுக்குறாங்க. 3.5 இயர் டென்யூர் உள்ள பாண்ட் மூலமாட்டு இதை ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் 19.75% கூப்பன் ரேட்டு. இது சபூர்ஜி பலூன்ஜி குரூப் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிராண்ட் த்ராம்ப்டன் வந்து அவங்க அந்த டெரிவேட்டிவ் அக்கௌண்டிங் லேப்ஸஸ் நடந்ததுனால இவங்க வந்து ஆடிட் பண்ணதுக்கு அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராண்ட் த்ராம்ப்டன் ரிப்போர்ட் வந்து என்ன வந்திருக்குன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 25 ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த டெரிவேட்டிவ் அக்கௌண்டிங் லேப்ஸஸில் வந்து ஈடுபட்டிருக்கதாட்ட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரில. அதாவது யார் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த எம்ப்ளாயீஸ் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அக்கௌண்டிங் லேப்ஸஸ்னால் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான். அதில் வந்து ஹெட்டு, சில சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யார் கரெக்டாக எக்ஸாக்டாக யார் இதில் பண்ணாங்க, அந்த ப்ராக்டிசஸில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வரட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது 25 எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் சிஇஓ வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க. அதுக்கு பதிலாட்ட ஆக்சிஸ் பேங்கோட அசிஸ்டண்ட் சிஇஓ வந்து உள்ளே வரதாட்டு பேச்சு. பட் நம்ம வெயிட் பண்ணணும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். பட் நம்ம கன்சிடர் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 494 கோடி, செம்மையாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 107 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயர் இருந்தது. இப்போ 494 கோடி, எங்கேயோ பேருக்கு ப்ராஃபிட். ரெவன்யூ 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 846 கோடியாக இருக்குது. 23 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது மே 14 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகுறது செப்டம்பர் 18 சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 835 கோடியாக இருக்குது. அதே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 888 கோடியாக இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் வந்து 6800 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சியோட ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 18 ரூபா நார்மல் டிவிடெண்டு, ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபா, டோட்டலாட்டி 23 ரூபா கிடைக்கும். எபிட்டா வந்து பார்க்கும்போது 1499 கோடி, 291% இன்க்ரீஸாக இருக்குது. டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் 30.5 பில்லியன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 1415 கோடி இதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். இந்த 2025ல மட்டும் 81 நியூ லிஸ்டிங்ஸ் 1.82 lakh crore வந்து இது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 194% ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் டு ஃபின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 16.9 crores டைல்யூட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. பட் பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போதைக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 6250 ரூபாவில் இருக்குது. 3% இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்திருக்காங்க. பி ரேஷியோ 91 இருக்குது. இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 227 கோடி. ரெவன்யூ 2915 கோடி, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 301 கோடியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காஸ்ட் ப்ரெஷர், இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் இருந்திருக்கு. பட் ப்ரைஸிங் ஷிஃப்ட்னால அது பண்ணியிருக்கிறாங்க. பவர் கேபிள்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர்ஸு, இது எல்லாமே ரீட்டெயில்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் செக்மெண்ட் வரைக்கும் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்லி ஆர்ஆர் கேபிள்ஸு அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த கேபிள் செக்மெண்ட்டில் உள்ள கம்பெனிஸோட இது வேல்யூஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாஸ்தி. ஆர்ஆர் கேபிள்ஸும் வேல்யூஷன் ஜாஸ்தி, பாலிகேப் ஜாஸ்தி. கேஇ இண்டஸ்ட்ரீஸும் 3202 ரூபாயில் இருக்குது, 45 டைம்ஸ் இருக்குது பி ரேஷியோ, ரொம்பவே ஓவர் வேல்யூடு. இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 5 மேஜர் பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸில் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டு ஃபினான்ஷியல் 27க்குள்ளே அந்த செபியோட ஒரு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒன்று உண்டு. 75% ப்ரொமோட்டர்னா ரிமைனிங் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் தான். அந்த நாம்ஸ் வந்து நாங்கள் அட்டைன் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க, அதை டைல்யூட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 86.46% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஐஓபியில் 96.38%, யூகோ பேங்க்கில் 95.39%, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 93.08%, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 98.25% வச்சுருக்காங்க.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 27ல் மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பேடிஎம்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் 545 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. 544 கோடி நெட் லாஸ், பட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 550 கோடி அந்த நெட் லாஸ் 544 கோடியாக இருக்குது. அதே மாதிரி அதர் இன்கம் வந்து ஒரு 100 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது லாஸ்ட் இயரில் 223 கோடியாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் லாஸு தான், ஃபுல்லாகவே லாஸுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பேடிஎம் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதில் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் குறிப்பாக ஜொமேட்டோவும் இதே கதை தான். பட் அவங்க சில ஏதாவது பண்ணி எடுத்து இந்த ஸ்டேக் சேல் மூலமாட்டெலாம் ஒருக்க ஏதோ ப்ராஃபிட் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு அதெல்லாம் லாஸ் மேக்கிங் தான். ஸோ அந்த கம்பெனிஸ் பக்கம்லாம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 647 crores. ரெவன்யூ 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6375 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ரெவன்யூ வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 974 கோடி. செக்மெண்டைசன் பார்க்கும்போது டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் 36% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், முருகப்பா குரூப் கம்பெனியோட கம்பெனி தான், குழுமத்தோட கம்பெனி. இந்த கம்பெனியெல்லாம் முன்னாடி வாங்கியிருந்தோன்னா நல்ல காசு பார்த்துருக்கலாம். சிஜி பவர் செம கம்பெனி, நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ 2753 கோடி பண்ணியிருக்காங்க, 26% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 272 கோடி. இது போக எபிட்டான்னு பார்க்கும்போது 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 347 கோடியாக இருக்குது. அடுத்தது எபிட்டா மார்ஜின் 40 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 12.6% இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 596 ரூபாவில் இருக்குது, 6% லாஸ்ட் மார்க்கெட்டை விழுத்துருக்காங்க. பி ரேஷியோ 97 இருக்குது. முன்னாடி கிடச்சுன்னா வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்க இப்போ செமிகண்டக்டர் பிஸ்னஸுக்குள்ளேயும் வர போகிறாங்க இந்த முருகப்பா குழுமம். ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான், பட் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காங்க, ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஜேபிஎம் ஆட்டோட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q4ல், 66 கோடி. அதே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஜம்முன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6645 கோடி. எபிட்டா 20.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 213 கோடி. எபிட்டா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 90.49 crores இருக்குது, இதுவும் 10.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.81 இருக்குது. ஸோ ஒரு நல்ல மீடியம் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டர்ஸ் வந்து 1021 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இந்த பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம் மூலமாட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு, 5500 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்லீப்பர் கோச், லக்ஸரி கோச் பஸ்ஸஸ் பாரத் மொபிலிட்டி ஷோவில் வந்து ரீசெண்டாக ஷோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இது ஜேபிஎம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட், ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 33% இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 62 கோடி. ரெவன்யூ 677 கோடியாக இருக்குது, 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 8.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 93 crores. எபிட்டா மார்ஜின் 13.8% இருக்குது. இங்கேயும் காஸ்ட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% விழுந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. இது ஆர்த்தி ட்ரக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.